ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்ட் ஃபட் நானில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குரூக்டு ஃபாரஸ்ட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு காடாக இருக்குது. இந்த இடம் பொலந்து பக்கத்தில் இருக்குது. எல்லா மரங்களுமே ஜென்ரலாக எப்படி பார்த்துருப்போம், நேராக வளர்ந்து பார்த்துருப்போம். ஒரு சிலது வேணால் வளைஞ்ச நிலையில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த காட்டில் ஃபுல்லாமே வளைஞ்ச நிலையில் மரங்கள் இருக்குது. இது ஏன் இப்படி வளைஞ்சி இருக்குது அப்படின்னு இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. இந்த மரம் பைன் மரம். இந்த மரம் ஜென்ரலாகவே நேராக தான் வளரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது அப்படியே வளைஞ்ச நிலையில் இருக்குது. அதுவும் அந்த மரங்கள் எல்லாமே வட திசை நோக்கி தான் இந்த மரங்கள் வளைஞ்ச நிலையில் இருக்குது. அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்லுதாங்க சில பேர் அப்படின்னா, அங்கே உள்ள பழைய காலத்து மக்கள் சேர் செய்யறதுக்காக அந்த மரங்களை எல்லாமே வளைஞ்ச நிலையில் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுதாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, காற்று ரொம்ப அதிகமாக வீசுனதுனால அந்த மரங்கள் வளைஞ்ச நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுதாங்க. அதனால தான் மரங்கள் எல்லாமே வளைஞ்ச நிலையில் வட திசை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுதாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே பார்க்கவே அப்படியே ரொம்பவே கண்குள்ளா காட்சியாகவும் இருக்குது. இந்த வளைஞ்சு நிலை காடுகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.